நான் முதல்லேருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் இது ஸ்லோ விக்கெட் பட் இஸ் இட் ஸ்லோ அனஃப் டு அப்படியே ஒரு 180 ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஸ்கோரான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்றது தான் நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அதற்கு காரணம் ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவே பாருங்கள். நீங்கள் சிஎஸ்கே இந்த கிரவுண்டில் செப்பாக்கில் இது வரைக்கும் 9 சிக்ஸர் பர் இன்னிங்ஸ் அடிப்பாங்க. இன்றைக்கி 10 சிக்ஸர் அடிச்சிருக்காங்க. அப்படின்ற போது இது அவ்வளோ சேலஞ்சிங்காக இல்லை பேட்டர்ஸ்க்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆனதுக்கு இது ட்ரிக்கி விக்கெட்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம 10 சிக்ஸர் அப்படின்றதுனால அங்கேயே குறைய இன்னும் ஒரு 15-20 ரன் எக்ஸ்ட்ரா நீங்கள் போயிருக்கணும். இது எங்கே நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கலாம்னா எனக்கு தொடர்ந்து ஒரு கட்டத்தில் 6 நம்ம ஆவரேஜாக அடிக்கிறதுக்கு கொஞ்சம் தாண்டி போகிற மாதிரி இருக்குன்ற போதே உங்களுக்கு திருப்பி எஸ்ஆர்ஹெச்சும் அடிக்கிறதுக்கான ஒரு அபாயம் இருக்குது. அப்படின்னாலும் அந்த 20 ரன்ஸ் எக்ஸஸ் நீங்கள் எங்கேயாவது எடுத்துருக்கலாம். பட் நான் முதல்ல இதுலேயே நான் சொல்லி கொண்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ஐ வுட் ப்ரிஃபர் டு சேஸ் பிகாஸ் இந்த மாதிரி இதில் ஒரு கண்டிஷன்ஸில் ஸ்கோர் கண்ணுக்கு தெரிஞ்சால் பிளான் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பட் சம்மார் அந்த கேட்சுங்க அகைன் சிகா சார் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸனுக்கு அவங்க கேட்ச் விட்ட போது ஸ்கோர் வந்து 75. ஆனால் ஒரு அவுட் ஆன போது ஒரு 140 நினைக்கிறேன். அங்கேருந்து ஒரு பயங்கர புஷ் ஆகிடுச்சு. டஃப் கேட்ச். பட் டஃப் கேட்ச் நீங்கள் எடுத்து தான் ஆகணும் இந்த மேட்ச்சில் அப்படின்னு நான் சொல்லி ஆகும்.